தென்னிந்தியாவினுடைய இசைக்குயில் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஜானகி அம்மா வயது மூப்பின் காரணமாக அவங்களுடைய 88வது வயதில் 2 நாட்களுக்கு முன்னாடி தான் காலமாயிருந்தாங்க. ஸோ இவங்களுடைய இறப்புக்கு அப்புறமா அவங்கள பற்றின ஒவ்வொரு செய்திகளுமே கேட்குறவங்களுக்கு ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குன்னே சொல்லணுங்க. ஜானகி அம்மா 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி ஆந்திராவினுடைய குண்டூர் மாவட்டத்தில் ராமமூர்த்தி சத்யவதி தம்பதிக்கு மகளாக பிறந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா பாடுறதுக்கான ஆர்வம் இருந்திருக்கு. அப்போலேருந்தே அவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு தெலுங்கு பிராமண குடும்பத்தை சார்ந்தவங்க. ஸோ அதனாலேயே என்னவோ அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் இருந்து அவங்க பாடியிருந்தாலுமே கூட அவங்க நல்லா வளர்ந்து அவங்க நிறைய விருதுகள் வாங்கிறதுக்கு அவங்களுக்கு பக்கபலமாக இருந்தது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுடைய கணவர் தாங்க. ஸோ எந்த ஒரு பெண்ணுக்குமே திருமணம் ஆனதுக்கு பிறகு அவங்க அடையக்கூடிய வெற்றிகள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது யாராக இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய கணவர் தான். ஸோ அவர் தான் ஜானகி அம்மா கிட்ட இருக்கக்கூடிய அந்த டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அவங்கள ஒரு பெரிய இடத்துக்கு உயரத்துக்கு அழைச்சிட்டு போனார். அவருடைய வேலைகள் எவ்வளவு இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஜானகி அம்மாவுக்காகவே அவர் கூடவே இருந்து எல்லா வேலைகளையும் எல்லா உதவிகளையும் அவர் தாங்க செஞ்சு கொடுத்துருக்காரு. அதாவது இப்போது ஜானகி அம்மா பாட்டு பாட போகிறாங்க அப்படின்னா ஸ்டுடியோவுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், எவ்வளோ நேரம் ஆனாலுமே ரெக்கார்டிங் முடிகிற வரைக்கும் அங்கே இருந்து அவங்கள கூட்டிகிட்டு வீட்டுக்கு சேஃபாக வர்றது வரைக்கும் எல்லா வேலைகளையுமே அவங்களுடைய கணவர் தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ 1957ஆம் ஆண்டில் வெளிவந்த விதியின் விளையாட்டு அப்படின்ற படத்தில் இடம்பெற்ற பெண்ணின் ஆசை பாலா போனது ஏனோ அப்படின்ற ஒரு பாடல் தான் ஜானகி அம்மாவினுடைய முதல் பாடலுங்க. அந்த ஒரு முதல் பாடலே பார்த்திங்கன்னா செம்ம ஹிட்டு கொடுத்துச்சு அவங்களுக்கு. அடுத்த நாளே அவங்களுக்கு தெலுங்கு படத்தில் பாடக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிச்சு. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பாடக்கூடிய வாய்ப்புகளும் கிடைச்சிச்சு. ஸோ எல்லா விஷயங்களுக்கும் அவங்களுடைய கணவர் தான் துணையாகவே இருந்திருக்காரு. சுமார் பார்த்திங்கன்னா 25 ஆண்டுகளில் தென்னிந்திய மொழிகளில் மட்டும் இல்லாமல் கொங்கணி, துளு, ஹிந்தி, வங்காளம், சமஸ்கிருதம், சிங்களம் அப்படின்னு நிறைய மொழிகளில் பாடல்களை பாடியிருக்காங்க. 1992ஆம் ஆண்டு இலங்கை போனப்போ இவங்களுக்கு ஞானகான சரஸ்வதி அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ தமிழ், தெலுங்கு மொழிகளில் பல பக்தி பாடல்களை தானே எழுதி இசையமைத்தும் பாடியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா மௌன போராட்டம் அப்படின்ற தெலுங்கு படத்துக்கு முதல்ல இசையமைத்திருக்காரு ஜானகி அம்மா. இவங்களுடைய கணவர் பார்த்திங்கன்னா ராம் பிரசாந்த் கடந்த 1997ஆம் ஆண்டு காலமானாருங்க. இவங்களுடைய மறைவுக்கு அப்புறமா ஜானகி அம்மா ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா தனக்கு துணையாக பக்கபலமாக கூடயே இருந்த தன்னுடைய கணவருடைய இழப்பை அவங்களால தாங்கிக்கவே முடியல. அந்த வரிசையில் கணவர் இறந்துட்டாலே அந்த காலத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெள்ளை நிற ஆடை அணியறதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஸோ அது அந்த காலத்தில் ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு பழக்கமும் கூட. ஸோ அதில் என்ன அவ்வளோ அட்டாச்மெண்ட்டு ஜானகி அம்மாவுக்கானதோ தெரியல. ஸோ தன்னுடைய கணவர் இல்லை அப்படிங்கும் போது எல்லாத்தையும் திறந்துட்டு அந்த வெள்ளை நிற ஆடைகளை மட்டுமே அவங்க உடுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்தவங்க வரைக்குமே நிறைய பேர் இந்த வெள்ளை நிற ஆடைகளில் தான் பார்த்துருக்க முடியும். ஏன்னா அவங்க அப்போலேருந்தே அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. தெலுங்கு பிராமண குடும்பம் அப்படின்றதுனால அவங்களுக்கு அதில் ரொம்பவே ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. ஸோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதே போல் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எல்லா சம்பாத்தியத்தையுமே அவங்களுடைய மகனுக்காக தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா பெற்றோர்களுடைய சொத்துக்களை எல்லாமே மகன்களுக்கு தானே, அந்த மாதிரி அவங்க சேர்த்து வச்சுருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருடைய மகன் ஒரே ஒரு மகனான முரளி கிருஷ்ணாவும் கடந்த 2026 ஜனவரியில் தான் உடல்நல குறைவால் காலமானாங்க. ஸோ இந்த ஒரு இழப்பை ஜானகி அம்மாவால் தாங்கிக்கவே முடியலங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருந்ததே ஒரே ஒரு பையன்தான். அவரும் தன்னுடைய இறப்புக்கு முன்னாடியே இறந்தது அவங்களால தாங்கிக்க முடியல. ஸோ அந்த புத்திர சோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு சோகத்தால் அவங்க அப்படியே அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதில் இருந்தே பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் தன்னை வருத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனக்கு பக்கபலமாக இருந்த தன்னுடைய கணவர் தான் போயிட்டாரு, இனி நம்மளுடைய பையன் நம்ம கூடயே இருப்பாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைத்தது என்னமோ ஏமாற்றம் தாங்க. அதனாலேயே அவங்க ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்கன்னே சொல்லணும். முரளிகிருஷ்ணா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ பேத்திங்க 2 பேர் இருக்காங்க ஜானகி அம்மாவுக்கு. ஜானகி அம்மா அவங்க அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்களாம், நான் இருக்கிற வரைக்கும் நான் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களுமே அது உங்களுக்கு தான், அது மட்டும் இல்லாமல் உனக்காக நான் நிறைய செய்வேன் அப்படின்னு பேத்திங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பேத்திங்களுக்கு சொத்துக்கள் கொடுக்கறத தாண்டி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 100 பவுன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற மாதிரிலாம் சொல்லி
சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேத்தியோடைய கல்யாணத்துக்கு எப்போ உனக்கு கல்யாணம் ஆனாலும் நான் தான் உனக்கு தாலி எடுத்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே சொல்லி சொல்லி அவங்களுடைய பேத்தி வந்து ரொம்ப கத்தி கதறி அழுதுருக்காங்க. அதை பார்க்கக்கூடிய எல்லாரையுமே வந்து உருக வச்சிருக்குங்க. ஏன்னா தனக்கு பாட்டி வந்து இருப்பாங்க, பாட்டி கையால் வந்து திருமணம் வந்து பண்ணி வைப்பாங்க அப்படின்னு ஆசாசியாக இருந்த அந்த குழந்தைங்களுக்கு கிடைத்ததும் பார்த்திங்கன்னா ஏமாற்றமாக தான் இருந்திருக்கு. ஸோ அதை அந்த குழந்தைங்களாலேயும் வந்து தாங்கிக்கவே முடியல. பேத்திகள்லாம் வந்து ரொம்ப கத்தி கதறி அழுதுட்ருக்காங்க. அப்பா தான் எங்களை விட்டு போயிட்டாங்க, நீங்களும் இப்போ போயிட்டீங்களே பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுருக்காங்க. இதை சொல்லி அழும்பொழுது கேட்கக்கூடியவங்க நெஞ்சம் எல்லாமே வந்து பதறிடுச்சுங்க. அந்த அளவுக்கு பேத்திங்க வந்து ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க பாட்டி மேலே. ஸோ ஜானகி அம்மா அவங்களுக்கு எவ்வளவு தான் வந்து விருதுகள் வந்து கிடைச்சிருந்தாலுமே கூட, எவ்வளோ தான் சொத்துக்கள் வச்சுருந்தாலுமே கூட, அவங்க இந்த பூமியில் வாழவே வந்து ஆசைப்படாமல் போனதுக்கு முக்கியமான காரணமே அவங்களுடைய மகனுடைய இழப்பு தாங்க. ஸோ எப்போ தன்னுடைய மகன் வந்து இறந்தாரோ அப்போவே அவங்களுக்கு இந்த வாழ்க்கையை வந்து வெறுத்து போச்சு, நான் இனிமேட்டுக்கு இங்கே வாழவே மாட்டேன் அப்படின்னு பாடகியாக இருக்கக்கூடிய சுஜாதா மேம்கிட்ட நிறைய முறை வந்து அவங்க ஃபோனில் வந்து சொல்லி அழுதுருக்காங்க. ஸோ சுஜாதா மேமை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கம்மா, ஆரோக்கியமாக இருக்கீங்க, நீ நல்லா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அப்போ கூட வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையே அவங்களுக்கு இல்லவே இல்லையாங்க. அப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பூமியில் நான் எதுக்கு பாரமாக இருக்கணும்னே தெரியல, கடவுள் ஏன் தான் என்னை இன்னும் வச்சுருக்காருன்னு தெரியல, எனக்கு இங்கே வாழவே பிடிக்கல, ஒவ்வொரு நாளையும் கடக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது, இந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அழுதுருக்காங்க. ஸோ சுஜாதா மேமும் அவங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லி அவங்களுக்கு வந்து ஆறுதல் படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா சமாதானமே ஆகலை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்ச ஜானகி அம்மா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து வளர்க்காமையே போயிட்டாங்க. அதுக்கு காரணமே அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு வந்தது தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு மகன் அப்படிங்கும்போது எவ்வளோ செல்லமாக வந்து பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறமா எல்லாமாவும் இருந்தது வந்து அவங்களுடைய மகன் தான். ஸோ அம்மாவை வந்து கரெக்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பாட வைக்கிறதா இருக்கட்டும், திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதா இருக்கட்டும், டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிட்ட தன்னுடைய மகன் கூடவே இருந்த ஒரு மகன் இல்லை அப்படிங்கும்போது அவங்களால அதை வந்து தாங்கிக்கவே முடியல. ஸோ எல்லாருக்குமே அப்படி தாங்க, அளவு கடந்த அன்பு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல அவங்க இல்லை அப்படிங்கும்போது அந்த அன்பை ஈடு செய்யறதுக்கு யாராலையும் வரவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கையோடையும் அன்போடையும் இருந்ததுனாலையும் என்னவோ அந்த பையன் இல்லை அப்படின்றத தாங்கிக்க முடியாமல் அதே வருஷத்தில் 6 மாதத்தில் ஜானகி அம்மாவும் வந்து உயிரை விட்டுருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்களுடைய மகன் மேலே அவங்க பாசம் வச்சுருப்பாங்க அப்படின்றது இதில் வந்து நல்லா தெரியுது. ஜானகி அம்மாவினுடைய அன்புக்கு நீங்கள் 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.